ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வருகிறது H1N1 பன்றிக் காய்ச்சல். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து என்னென்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல H1N1 என்று சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகள் கணிசமாக அதிகரித்திருப்பதாக அறிய முடிகிறது. எனவே பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை ஒரு அவசர எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துல பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பாகவே H1N1 வகையைச் சேர்ந்த பன்றிக் காய்ச்சல் நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாக அறிய முடிகிறது. தலைநகர் டெல்லியை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் இதன் தாக்கம் அதிகரித்து வருவதால பொது சுகாதாரத்துறை மற்றும் மத்திய சுகாதாரத்துறை தரப்புல பல்வேறு முக்கிய வழிகாட்டுதல்கள் எச்சரிக்கைகளாக விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்துல 19 இருந்த பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு தற்போது 339 அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் காய்ச்சல் வார்டுகள் நோயாளிகள் உடைய கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல், கடுமையான தலைவலி, உடற்சோர்வு மற்றும் பசியின்மை ஆகியவை பன்றிக் காய்ச்சலுடைய முதன்மை அறிகுறிகளாக இருக்கக்கூடிய நிலையில் சிலருக்கு மூட்டு மற்றும் தசைவலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளும் கண்டறியப்படுகிறது. எனவே லேசான சளி அல்லது காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் அதை சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்தக்கூடாது எனவும், குறிப்பா எந்த ஒரு மருந்தகங்களிலும் தானாக சென்று சுயமாக செல்ஃப் மெடிசின் அதாவது மருந்துகளை வாங்கி உட்கொள்ளக்கூடாது எனவும், உரிய மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறையின் தரப்புல வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.